வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் பிரமாதமாக ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்துக்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சப்த திதம சர்க்கமானது 70. தேவாந்த காதிவதகா, அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வர்கள் 3 பேர், அவருடைய தம்பிமார்கள் 2 பேர், அனைவரும் போர்க்களத்திற்கு சென்று வானர வீரர்களால், வானர தலைவர்களால் வதம் செய்யப்பட்டார்களாம் என்கின்ற தலைப்பிலே 38வது சுலோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் உள்ள சுலோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருக்கன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मणशत्रुघ्नानुमसमेत श्रीरामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சப்த திதம சர்க்கமானது 70. தேவாந்த காதிவதா, அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வர்கள் 3 புதல்வர்கள் மற்றும் அவன் உடன் பிறந்த 2 சகோதரர்கள் அனைவரும் போர்க்களத்தில் வானரங்களுக்கு தலைவர்களால் வதம் செய்யப்பட்டார்களாம். 38வது சுலோகம். அதசக்தியும் சமாதாய காலராத்திரிமி வாந்தகா சிக்ஷேபா நிலபுத்திராய திரிசிரா ராவணாத்மஜா. இந்த மாதிரி நகங்களால் திரிசரசனுடைய உடம்பை முழுக்க கிழிச்ச ஸ்ரீ ஹனுமார் அதை பார்த்துவிட்ட ராவணகுமாரன் திரிசரஸ் என்ன பண்ணானா, அதாவது பிரளய காலத்தில் இந்த யுகமானது முடிய போகிறது, அது பிரளய காலம்னு பேர். அப்போ யமதர்மராஜன் காலராத்திரியோட எப்படி வருவாரோ அதுபோல்
உடனே சக்தி ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாயு மைந்தரா புதல்வனாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமான் மீது வீசி எறிந்தானாம் திரிசரஸ். திவ சித்தாம் யுவல் காந்தாம் சக்திம் क्षिप्ताम् असङ्गतां गृहीत्वा हरिसा दूलो पपञ्च स ரணாதசா. அதாவது வாயுனுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் எப்படின்னாக்க வானரங்கள்லேயே புலி மாதிரி இருக்கக்கூடியவர். அப்போ என்ன பண்ணாராம், உடனே என்ன பண்ணாராம், அவர் ஆகாயத்திலேருந்து எரியப்பட்ட எரிக்குள்ளியை போன்ற இந்த அரக்கனாகப்பட்ட திரிசரஸ் அவனால் எரியப்பட்ட தடைபடாமல் கொண்டிருந்த அந்த சக்தி ஆயுதத்தை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னுடைய கையில் அதை கைப்பற்றி கொண்டு அதை அப்படியே தன்னோட காலில் வச்சு அப்படியே முறித்து போட்டாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அனுமார் பெரிய சிங்கநாதம் செஞ்சாராம் அந்த போர்க்களத்தில். தாம் திருஷ்டுவா கோரசங்காசம் சக்திம் பக்னாம் ஹனுமதா பிரகிருஷ்டா வானர கணா வினேதுர்ஜலதா இவ. அதாவது இந்த அரக்கன் திருசரசை இதானே அந்த சக்தி ஆயுதம், அது ரொம்பவும் கோரமான ஒளி படைத்த ஆயுதம். அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அது உயிரை வாங்கக்கூடியது தான். ஆனால் ஸ்ரீ ஹனுமாரால் தன்னோட கையில் பிடிக்காத முறிச்சு போட்டார் இல்லையா, அதை பார்த்த உடனேயே வானரங்கள்லாம் ரொம்பவும் ஆனந்தமடைந்து ஒரு மேகத்தோட ஒரு மேகம் பிடிச்சின்னா இடி ஒலியானது எப்படி வரும் அந்த மாதிரி எல்லாரும் கர்ஜனை பண்ணிட்டு ஸ்ரீ ஹனுமாரை போற்றி பேரார்வம் செய்தாலாம் வானரங்கள்லாம். கர்க பிரகாராபிகதோ ஹனுமான் மாருதாத்மஜா அஜகான திரிசீசரசம் தலேனோரசி வீரியமான. உடனே என்ன பண்ணாராம், வாயுனுடைய புதல்வன் மகாவீரரான ஸ்ரீ ஹனுமார் கத்தியினால் தாக்கப்பட்டதும், அதாவது என்ன பண்ணானா, தத கர்க்கம் சமுத்தியம்ய திரிசிரா ராசுக்ஷோத்தமஹா நிஜான ததோ வியூடே வாயுபுத்திரஸ்ய வக்ஷசி. அப்போ என்ன பண்ணானா, உடனே இந்த அரக்கனாகப்பட்ட இந்த திரிசிரஸ் நீண்ட வாளை எடுத்து ஸ்ரீ அனுமாராகப்பட்ட அவருடைய விஷாலமான அந்த மார்பலில் குத்தினானா. அவன் குத்தின உடனேயே வாயுனுடைய புதல்வராக இருக்கப்பட்ட மகாவீரரான ஹனுமார் தன்னோட மாரில் கத்தியானது குத்திட்டான். அப்படி குத்தினாலும் தாக்கப்பட்டாலும் திருசரசனுடைய மார்பில் என்ன பண்ணாராம், உடனே தன்னோட உள்ளங்கையினால் ஒரே அடி அடித்தாராம், தாக்கினாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். ச தலாபிஹஸ்த அஸ்தஸ்தேனா சரஸ்த அஸ்தாயுதோபுவி நிபபாத மகா தேஜாஸ் திரிசிராஸ்தியட்ட சேதனஹா. இந்த திரிசரஸ் இருக்கான அரக்கன், அவனுக்கு 3 தலை, ரொம்பவும் பேராண்மை கொண்டவன் அவன். அவனை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் அரக்கன் கிடையாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். ஸ்ரீ ஹனுமாருடைய உள்ளங்கையினால் தாக்கப்பட்டு அந்த அரக்கனுடைய கையில் இருந்த படைக்கு தேவையான போர்க்கருவிகள்லாம் கொண்டு வந்தானோ அதெல்லாம் நழுவி கீழே விழுந்து அவனும் சுய நினைவு இழந்தவனாக தரையில் விழுந்தானாம் அரக்கனாகப்பட்ட திரிசரஸ். சாத்தஸ்ய பசத கர்க்கம் சமாச்சித்ய மகாகபிகி நனாதகிரி சங்காசஸ் திராசயன் சர்வனைருதாத்.
சர்வனை ருதானு. அந்த சமயத்தில் இந்த அரக்கனாகப்பட்ட திருசுரஸ் விழுந்து கொண்டிருக்கும் போதே ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுடைய வாளை தன்னோட கையில் கைப்பற்றி எல்லா விதமான அரக்கர்களும் அஞ்சு பதறி ஓடும்படியாக உரத்த குரல்ல கர்ஜனை செஞ்சாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர். அவரும் அம்ருஷ்ய மானஸ்தம் கோஷம் உத்பபாத நிசாசரா உத்பத்தியச ஹனுமந்தம் தாடயாமாச முஷ்டினா. உடனே இந்த அரக்கனாகப்பட்ட அந்த திருசுரஸ் இருக்கானே என்ன பண்ணானா, ஸ்ரீ ஹனுமாரால் செய்யப்பட்ட அந்த கர்ஜனையை தான் பொறுத்து கொள்ள முடியாமல் உடனே துள்ளி எழுந்தானாம். கீழே சுயநினைவு எழுந்தவன் எழுந்தானாம். எழுந்து ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவரை தன்னுடைய கை முஷ்டியினாலும் கால் முஷ்டியினாலும் குத்துன்னு குத்தினானாம் அரக்கனாகப்பட்டவன். தேன முஷ்டி பிரகாரேண சஞ்சுகோகோ மகாகவிஹி குபீஜஸ்ய ஜக்ரஹ கிரீட்டே ராட்சசர்ஷபம் ஹனுமான் ரோஷதாம் ராட்சோ ராட்சசம் பரவீரஹ. இந்த அரகனாகப்பட்டவன் தன்னுடைய முஷ்டியினால ஸ்ரீ ஹனுமாரை தாக்கினானோ. அந்த தாக்குதல்னால ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மிகவும் ஆத்திரம் அடைந்தாராம். அந்த நேரத்தில் கோபத்தினால சிவந்த கண்களோட அந்த அரக்கனுடைய காலை அவனுடைய மகுடம் தாங்கிய அந்த தலைகளை உடனடியாக அவர் கையில் பிடிச்சிட்டாராம். அப்படியே அவனுடைய 3 தலையையும். சாதஸ்ய சீர்ஷாண்ய சிதேனா கிரீடஜுஷ்டானி சகுண்டலானி கிருத பிரசிச்சேத சுதோ அனீலஸ்ய தொஷ்டு சுதஸ்யேவ ஸ்ரீராம்சி சக்கரஹா. அதாவது இதுக்கு முன்னால் கிருதயுகமானது இருந்தது. இது திரேதாயுகம். இந்த ராமாயணம்ங்கிறது. அப்போ துவஷ்டாவினுடைய புதல்வன் விஸ்வரூபன் அப்படின்னு வேறான பேர். அவனுக்கு 3 தலைகள். அந்த 3 தலைகளையும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் இந்திரன் என்ன பண்ணான், வஜ்ராயுதத்தினால அவனுடைய 3 தலையையும் வெட்டி தள்ளினான். அதுபோல ரொம்பவும் கோபம் கொண்ட வாயு புதல்வனாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் ராவனுடைய புதல்வனாகப்பட்ட திருசரஸ் அவனுடைய குண்டலங்களும் கிரீடங்களும் தாங்கிய அந்த 3 சிரசுகளையும், சிரசுனாக்க தலை, அந்த தலையை கூர்வான கத்தியினால ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வெட்டி தள்ளினாராம். தானியாய தாக்ஷாண்யக சன்னிபாணி பிரதீப்த வைஸ்வானர லோசனானி பேது ஸ்ரீராம் சீந்திர இப்போர்தரண்யாம் ஜோதிம்ஷி முக்தானி யதார்க்க மார்காத்து. ரொம்பவும் பிரமாதமாக விசாலமான கண்களை உடையதும் மலைகளுக்கு சமமாக இருக்கக்கூடியவைகளும் பிரபலமான அக்னிஜுவாலை
விட்டெறியக்கூட அக்னியை போன்ற கண்களை உடையவளுமான அந்த 3 தலைகளும் எப்படி விழுந்ததான் தெரியுமா? சூரிய பகவான் செல்லக்கூடிய அவர் எப்பயும் ஆகாயத்தில் தான் சொல்லுவார். அப்போ அந்த வான வீதியிலேருந்து தெரித்து விழுந்த ஒளிபெற்ற கோள்கள் கிரணங்கள் போல பூமியில் இந்த திருசர்ஷனுடைய 3 சிரசுகளும் தலையும் விழுந்ததாம். தஸ்மின் ஹதே தேவவிரிபௌ திரிசீர்ஷே அனுமத சக்கர பராக்கிரமேனா நேதோப்ளவங்கா பிரசசால பூமி ரக்ஷாம்ஸ்யதோ துத்ருவீரே சனந்தாது. அதாவது திருசரசருக்கான அர்த்தம், அவன் வந்து தேவர்களுக்கெல்லாம் பகைவன், அது நிச்சயம். இந்திரனுக்கு நிகரான பேராற்றல் கொண்ட ஸ்ரீ ஹனுமாரால் இந்த அரக்கனாகப்பட்ட திருசரஸ் வந்து கொல்லப்பட்ட உடனேயே வானவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஆரவாரம் செய்தாலும். அதனால் இந்த பூமியானது ஒரு ஆட்டம் கொடுத்ததான். அந்த சமயத்தில் உடனடியாக போருக்கு வந்திருக்காளோ அரக்கர்கள் எல்லாம், அவள் எல்லாரும் எந்த பக்கம் நம்ம போவோம் அப்படின்னுட்டு திக்கு திசை கூட தெரியாமல் ஓடி போனாலாம். ஹதம் திரசிரசம் திருஷ்டுவா ததைவ ச மகோதரம் ஹதோ பிரேக்ஷ்ய துராதர்ஷௌ தேவாந்தகணராந்தகௌ சுகோப பரமாமர்ஷி மத்தோ ராட்சசபுங்கவः ஜக்ரஹர்ஷிஷ்மதிம் கோரம் கதாம் சர்வாய சீம் சுபாம். திருசரசம் மகோதரனும் கொல்லப்பட்டதை பார்த்ததுமே யாராயுமே வெல்லவே முடியாத தேவாந்தகனும் நராந்தகனும் அவரையும் இந்த வானர வீரர்கள் கொன்று போட்டதை பார்த்துட்டு அரக்கர்களிலேயே தலைவராக இருக்கக்கூடிய மகாபார்ஸ்வன் ரொம்பவும் கோபம் கொண்டு தனக்கு இனி வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு தன் மனசில் எண்ணிக்கொண்டு இரும்பினால் செய்யப்பட்டதும் பிரமாதமாக ஒளி வீசக்கூடியதுமான ஒரு கதாயுதத்தை வந்து கையில் வந்து எடுத்து கொண்டானாம் போர்க்களத்தில். ஏமப்பட்ட பரீட்சிப்தாம் மாம்சோனித பேணிலாம் விராஜமானாம் வபுஷா சத்ருசோனீதர ரஞ்சிதாம் தேஜசா சம்பிரதீப் தாக்ராம் ரக்தமால்ய விபூஷிதாம் ஐராவதம் அகா பத்ம சார்வ பௌம பயாவகாம். அந்த அரக்கனாகப்பட்ட இந்த மகாபார்ஸ்வன் இருக்கானே, அவன் கையில் வச்சிருந்த அந்த இரும்பு தடியில் முழுக்கவும் பொன்னால் இழைக்கப்பட்ட தகடுகள் இருந்ததாம். அதில் வந்து முழுக்கவும் பொன்னாலான தகடாலேயே செய்யப்பட்டிருந்தான் அந்த இரும்பு கதை. அது எதுக்குன்னா, அந்த கதையை வந்து போரில் வந்து இவ உபயோகிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணோம்னாக்கா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையும் கிழிச்சி எடுக்கும். அப்படி கிழிச்சி எடுக்கும்போது என்ன ஆகும், மாமிச ரத்தத்தின் பூசுகளை வந்து அது பெற்றுரும். அந்த கதையானது ரொம்பவும் மிகவும் அழகாக அமைப்பை வந்து பெற்றதாக இருந்தது. எதிரிகளுடைய இரத்தத்தால் ரொம்பவும் பேரழகு பெற்று அந்த கதையானது திகழ்ந்ததாம். பளபளக்கும் முனையை வந்து உடையதாகவும் சிவந்த மலர் மேலே வந்து சூட்ட பெற்றதும் எப்படி இருந்ததாம் பார்க்கறதுக்கு.
ஐராவதம் மகாபத்மம் சர்வபௌமம் அப்படின்னு இருக்கக்கூடிய 8 திசைகள் இருக்கும் அச்சத்தை தரக்கூடியதாக இருந்துதான் அந்த கதையானது. அவ்வளவு தூரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கதை அது. இப்படிப்பட்ட அந்த கதையை இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்சுவனன் தன்னோட கையில் எடுத்துக்கொண்டானாம். கதாமாதாய சங்கிருத்தோ மத்தோ ராட்சசபுங்கவா ஹரின் சம் அபிதுத்ராவ யுகாந்தாக்னிரிவ ஜுவலன்னு. ரொம்பவும் கோபத்தினால வெறி பிடிச்சு போய் இருந்த இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் தன்னோட கையில் அந்த கதையை எடுத்துட்டு பிரளய காலத்தில் யமதர்மராஜன் வந்தானா எவ்வளோ பிரகாசமாக அப்படியே அக்னி ஜுவாலியோடு வருமா, அந்த மாதிரி அக்னி போல அவன் ஒளி வீசிக்கொண்டு வானரங்களை எல்லாம் ரொம்பவும் கடுமையாக தாக்கினானாம். அதர்ஷப சமுத்பத்தியா வானரோ ராவணானுஜம் மத்தானீகம் உபாகம்யா தஸ்தௌ தஸ்யா கிரதோ பலி. அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ரொம்பவும் பேராண்மை புரிஞ்ச ரிஷபன் அப்படின்ற ஒரு வானர தலைவன் அவன் தாவி எழுந்து ராவணனுடைய தம்பியாகப்பட்ட மந்தானிகன், அதாவது மகாபார்சனோட பேர் மந்தா நீகன் தான் பேர், அவன் பேர். அந்த மந்தானிகனை நெருங்கி அவனோட எதிரில் இந்த வானரனானவன் நின்று கொண்டாராம். தம் புரஸ்தா சிரம் திருஷ்டுவா வானரம் பர்வதோபமம் அஜகானுரசி கிருத்தோ கதையா வஜ்ரகல்பயா. தனக்கு எதிர நிற்கக்கூடிய மலை போல் பேருடல் பெற்ற இந்த ரிஷபன் அப்படின்ற இந்த வானரனை ரொம்பவும் கோபத்தோடு இருக்கக்கூடிய இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்சுவன் வஜ்ராயுதத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த கதையை இந்த ரிஷபன் வானரன் அவருடைய மார்பில் தாக்கினானாம். ச தயாவி ஹதஸ்தேனா கதையா வானரர்ஷபா பின்னமக்ஷா சமாதூத சுஸ்ராவ ருதிரம் பகு. உடனே இந்த வானரோத்தவராக இருக்கக்கூடிய அந்த ரிஷவன் கதையினுடைய இந்த அரக்கனாகப்பட்டவன் மகாபார்சன் கதையினால் மாரில் தாக்கினானோ அந்த தாக்குதலால் மார்பானது பிளந்து இந்த வானருடைய உடலானது நடுநடிக்கு போய் ஏராளமான ரத்தத்தை தனது உடலிலிருந்து பெருக்க விட்டானாம். அந்த நேரத்தில் சம்பிராப்பிய சிரா சப்ஞாம் ருஷபோ வானரஷபா கிருத்தோ விஸ்புரம் ஆனோஷ்டோ மகாபார்ஸ்வம் உதைக்ஷதா. ரொம்ப நேரம் சென்ற பிறகு இந்த ரிஷபன் வானரானவன் சுய நினைவு கோபத்தால் அவனுடைய உதடுகளெல்லாம் துடிக்க மகாபார்ஸ்வனை அரக்கனாகப்பட்டவனை பார்த்தானாம். சாவேகவான் வேக வத்யுட்பேத்யா தம் ராட்சசம் வானர யூதமுக்கியா சம்வர்த்திய முஷ்டிம் சகதா ஜகான பாக்வந்தரே சைல நிகாச ரூபா. அதாவது இந்த ரிஷபன்ற வானரன் இருக்கானே தலைவனை,
அவன் வந்து எப்படின்னா வானரங்கள்லேயே ரொம்பவும் அதிவேகமாக விரைந்து செயல்படக்கூடியவன். வானரங்களே மிகவும் முக்கியமானவனா அவன் தான். உடனே என்ன பண்ணானா ரிஷபன் வானரம் வெகு வேகமாக சென்று இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வனை வந்து நெருங்கி தன்னுடைய முஷ்டியை வந்து சுழற்றி அவன் மார்பை வந்து வலுவாக தாக்கினானாம். ச கிருத்தமூல சகசேவ விருட்சா பபாத பூமௌ க்ஷத ஜோக்ஷி தாங்கः தாம்சாஸ்ய கோராம் யமதண்ட கல்பாம் கதாம் பிரகிருஹ்யாசு ததா சகர்ஷः. அதாவது இவன் அடித்த முஷ்டியால் அடித்த அடி வானரம் வந்து இந்த அரக்கனுக்கு அடிச்சான் பார்த்தீங்களா, அது எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு மரமானது இருக்குது. அந்த மரமானது வந்து ஆணிவேர் வந்து அறுத்துட்டோம்னா என்னாகும், அப்படியே போட்டான்னு அப்படியே விழுந்துடும். அதுபோல் இந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வனுக்கு வந்து உடல் உறுப்புகள் எல்லாம் ரத்தத்தால் நனைந்து போய்விட்டனாம். உடனே அவன் வந்து சட்டார் என்று அவன் தரையில் வந்து விழுந்தானாம். உடனே இந்த வானரனாகப்பட்ட ரிஷபன் இருக்காரு ரொம்ப வெற்றி கழிப்பில் வந்து மிதந்து கொண்டு இருந்தானாம். பயங்கரமான யமதண்டம் போன்ற அவன் கையில் வச்சுருந்தான் இல்லையா அந்த கதை, அதை வந்து அந்த அரக்கன்கிட்டேருந்து பிடுங்கி எடுத்து கொண்டானாம் ரிஷபன் வானரம். முகூர்த்தமாச்சீச்ச கதா சுகல்பா பிரத்யாகதாத்மா சகசா சுராரி உபேத்திய சந்தியாபிரச மானவர்ண ஸ்தம் வாரி ராஜா மஜ மாஜகானா. இந்த அரக்கனாகப்பட்டவன் சிறிது நேரம் வந்து உடலில் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் உயிர் போனவனாக இருந்துவிட்டு செவ்வொளி சூழ்ந்த சந்தியாகால மேகமானது எப்படி இருக்கும் அதுபோல் இரத்த சிவப்பு கலந்த அவன் உடம்பே வந்து கருப்பு தான். அப்போ இந்த ரத்தமானது கொஞ்சம் என்ன ஆகும், சிவப்பு கலர் சேர்ந்ததுன்னா கார்மேக வண்ணம் படைத்தவனும் அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு கார்மேக வண்ணமாக ஆயிட்டானா உடம்பு முழுக்க. தேவர்களுக்கெல்லாம் இவன் வந்து பகைவன். அந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் உணர்வு பெற்ற துள்ளி எழுந்தானா. வருண பகவானுடைய புதல்வனான ரிஷபனை வந்து தாக்கினானாம் மகாபார்ஸ்வன். அபிஜக்ராக வேகேனாம் கதாந்தஸ்ய மகாத்மனா கிரீத்வா தாம் கதம் பீமாமா வித்யச்ச புனப்புனः மந்தானீகம் மகாத்மானம் ஜகான ரணமூர்த்தினை. அந்த ரொம்பவும் பிரமாதமான வீரனாக இருக்கக்கூடிய வானரனாகப்பட்ட ரிஷபன் கதையை வந்து அவங்ககிட்ட இருந்து இல்லையா கதை, அதை வந்து தன் கையில் வந்து கைப்பற்றி கொண்டானான் அந்த அரக்கனாகப்பட்டவன் மகாபார்ஸ்வன். பயங்கரமான அந்த கதையை வந்து தன் கையில் வந்து பிடித்து இழுத்து கொண்டு பல தடவைகள் சுழற்றி இவனையும் அதாவது ரிஷபனம் வந்து வானரனை தாக்கினான். உடனே வானரன் என்ன பண்ணாரான், அவங்கிட்டேருந்து அந்த தன் கையில் பிடிங்கிட்டு மறுபடியும் பல தடவைகள் அந்த கதையை வந்து சுழற்றி கொண்டு மகாவீரராக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட மகாபார்ஸ்வனை வந்து போர்க்களத்தில் தாக்கினானாம் ரிஷபன் வானரன்.
சாரஸ்வயா கதையா பக்னோ விசீர்ணதச நேக்ஷணः நிபபாத ததோ மத்தோ வஜ்ராஹத இவாசலः. தன்னுடைய அதாவது அதுக்கு தான் சொல்கிறது, தடி எடுத்தவன் அதாலே தான் தடியாலே தான் சாவான், கத்தி எடுத்தவன் கத்தியாலே தான் சாவான். அவன்கிட்ட அவன் எந்த பொருளை எடுத்து மற்றவர்களை மயக்கின்றானோ அதே பொருளால் தான் அவனுக்கு சாவுங்கிறது இதான் எடுத்துக்காட்டு. இந்த அரக்கனாகப்பட்ட மகா பார்சனுடைய தன் கையில் இருந்த தன்னோட கதையினாலேயே தாக்கப்பட்டு அந்த அரக்கனுடைய பற்களும் கண்களும் சிதறி போயிடுத்தான். எப்படி அவன் வந்து அந்த இடத்துல போர்கள் நடந்தது அப்படின்னா, இந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் ஒரு மலையை வந்து எப்படி பிளப்பானோ அந்த மலையானது எப்படி கீழே விழுமோ அதுபோல இந்த மகாபார்சுனாகப்பட்ட அரக்கனாகப்பட்டவன் பூமியில் வந்து சாய்ந்தானாம், கீழே விழுந்தானாம். விசீர்ண நயனே பூமௌ கதஸ்த்வே கதாயுஷி படித்தே ராட்சசே தஸ்மின் வித்ருதம் ராட்சசம் பலம். இந்த அரக்கனோட கண்களானது தரையில் வந்து சிதறி விழுந்த உடனே இந்த மகாபார்சனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வீரமும் அவனுடைய ஆயுளுமானது முழுக்கவும் ஒழிந்து போய்விட்டதாம். அந்த அரக்கனாகப்பட்ட மகாபார்சன் தரையில் விழுந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய அரக்கர் படைகள் எல்லாரும் தலை தெருக்கி ஓடி போனாலாம். உன்மத்தஸ்து ததா திருஷ்டுவா கதாசும் பிராத்தரம் ரணே சுகோப பரம கிருத்தா பிரளயாக்னி சமத்யுதி. அதாவது பிரளய காலத்தில் வந்து அக்னியானது அப்படியே ரொம்பவும் பயங்கரமாக ஜுவாலை விட்டு எரியும். அந்த தீ போன்ற சுட்டரிக்க வல்லக்கூடிய உன்மத்தன் அப்படின்றான் அவன் ஒரு அரக்கன். அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய சகோதரனாகப்பட்ட மகாபார்ஸ்வன் போரில் வந்து உயிரிழந்ததை பார்த்துட்டு கண்டு ரொம்பவும் வெறி பிடித்து கோபம் கொண்டானான். அந்த சமயத்தில் ததா சமாதாய கதாம்ச வீரோ வித்ராசயன் வானர சைன்யம் உக்ரம் துத்ராவ வேகேன து சைன்ய மத்தியே தரண்யதா வக்னிர தீப்ரசண்டா. அதுக்கப்புறம் இந்த உன்மத்தன் என்ன பண்ணானா, இவன் வந்து ஒரு தம்பி ராவணனுக்கு, இந்த உன்மத்தன்றவன். அவன் தன்னுடைய கையில் வந்து கதையை எடுத்துக்கொண்டு ரொம்பவும் பேராற்றல் மிக்க அந்த வானர படையெல்லாம் அலற செஞ்சுட்டு போர்க்களத்தில் இருந்தானாம். மிகவும் உக்கரமாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியை போல தன்னுடைய எதிரிகளை எல்லாம் எரித்து கொண்டு வானர படைகள் அதனோட வேகமாக ஓடினானாம். இந்த உன்மத்தன் அப்படின்ற அரக்கனாகப்பட்டவன் ஆபதந்தம் ததா திருஷ்டுவா ராட்சசம் பீம விக்ரமம் சைலமாதாய துத்ராவ கவாட்ச பர்வதோபமஹா. ரொம்பவும் பயங்கரமான ஆற்றலை கொண்டவன் வந்து இந்த உன்மத்தன் அரக்கன். அவன் வந்து தாக்க வருவதை பார்த்துட்டு மலை போன்ற உருவம் படைத்த கவாக்ஷன், அதாவது கவாக்ஷன்கிறவன் வந்து ஒரு வானர படைக்கு தலைவனவன். அவனும் வானரன் தான்.
ஒரு மலையை தன்னோட கையில ஏந்தி கொண்டு இந்த உன்மத்தனை நோக்கி எதிர்த்து ஓடினானாம். ஜிகாம்சு ராட்சசம் பீமம் தம் சைலேன மகாபலः ஆபதந்தம் ததா திருஷ்ட்வா உன்மத்தோபி மகாகிரிம் சிச்சேத கதையா வீர சததா தத்ர சம்யுகே. இந்த மகாபலம் கொண்ட வானர தலைவனாகப்பட்ட இந்த கவாக்ஷன் அந்த மலையை கொண்டு பயங்கரமான அந்த அரக்கனாகப்பட்ட உன்மத்தனை கொல்வதற்கு ரொம்பவும் ஆசைப்பட்டானா. உன்மத்தன் என்ன பண்ணா, தன்னை நோக்கி எரியப்பட்ட அந்த மலையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கதாயுதத்தாலேயே சுக்குநூறாக பொடியாக்கி போட்டானாம். தூர்ணீகிருதம் கிரீம் திருஷ்ட்வா ரக்ஷசா கவிகுஞ்சரः விஸ்விதோ அபூன் மகாபாஹு ஜகஜ்ஜச முகுர்முகு. இந்த அரகனாகப்பட்ட உன்மத்தன் நாம் எரிந்த அந்த மலையை தூள் தூளாக்கிட்டானே அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்த மகாவீரராக இருக்கக்கூடிய தோல் வலிமை மிக்கவர் இந்த கவாக்ஷன் என்ன பண்ணானா, ஆனரா பல முறை கர்ஜனை செய்தானாம் யுத்த காலத்திலேயே. உன்மத்தஸ்து சுசங்கிருத்தோ ஜுவலந்தீம் ராட்சசோத்தமः கதாமாதாய வேகேன கவேர்வக்ஷ யதாடயத். அதாவது இந்த அரக்கன் ராவனோட தம்பி உன்மத்தன் இருக்கானே, அவன் அரக்கர்கள்லேயே ரொம்பவும் மாணிக்கமானவன். அந்த சமயத்தில் ரொம்பவும் கோபம் கொண்டு என்ன பண்ணானா, நெருப்பை கக்கக்கூடிய தனது கதையை கையில் எடுத்துட்டு இந்த வானராகப்பட்ட கவாக்ஷன் அவனோட மார்பலை பலம் கொண்டு தாக்கினானாம். சாதையா கதையா வீரஸ்தாடித கவிகுஞ்சரः பபாது பூமோ நிஸ்ஸப்ஞா சுஸ்ராவ ருதிரம் பகு. இந்த அரக்கன் இருக்கானோ உன்மத்தன், அவன் எரிந்த கதையினால் தாக்கப்பட்ட வானரங்கள்லேயே வீரனாக இருக்கக்கூடிய இந்த கவாக்ஷன் அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரம் சுய உணர்வு இழந்து தரையில் விழுந்தானா. உடனேயே அவனுடைய உடல்லேருந்து ஏராளமான இரத்தமானது பூமியில் ஓடித்தான். புன சஜ்ஞாம் அதாஸ்தாய வானரச சமுத்திதः தலேன தாடயாமாச ததஸ்தஸ்ய சிரகபிஹி. அப்புறம் அவன் பிறகு என்ன நடந்தது போர்க்களத்தில், இந்த மகா வானர வீரனாக இருக்கக்கூடிய அந்த கவாக்ஷன் சிறிது நேரம் கழித்து சுய உணர்வு பெற்று உடனே எழுந்துட்டானா. எழுந்த உடனேயே என்ன பண்ணானா, இந்த அரக்கனாக இருக்கக்கூடிய உன்மத்தன் இருக்கானோ அவனோட தலையில் தன்னுடைய உள்ளங்கையினால் ஓங்கி ஒரே அரைஞ்சானான் தலையில். தேன பிரகாடிதோ வீரோ ராட்சச பர்வதோபமः விஸ்திரஸ் ததன்தநயனோ நிபபாத மகீதலே சுசுராவ ருதிரம் சோஷ்ணம் கதாசுஷ்ய ததோ அபவத். கொஞ்சம் கூட அசராமல் இருக்கக்கூடிய மலைக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த வீரனாக இருக்கக்கூடிய அரக்கன் உன்மத்தன் இந்த வானராகப்பட்ட கவாக்ஷன்
ஓங்கி தன் தலையில் அடித்த அந்த அடியினால் இந்த அரக்கனுடைய பற்களும் கண்களும் சிதறி தரையில் வந்து விழுந்துதான். அது மட்டும் இல்லை, அவனும் கூடவே சேர்ந்து தரையில் வந்து சாய்ந்தானாம். அந்த சமயத்தில் இந்த அரக்கனுடைய உடல்லேருந்து வந்த ரத்தம் எப்படி இருந்தான்னு தெரியுமா? கொதிக்கிற எண்ணெயை போல அவ்வளவு சூடாக ரத்தத்தை வந்து பெருக விட்டானாம். ரத்தத்தை பெருக விட்டு அந்த போர்க்களத்திலேயே அவனும் மாண்டு போனானாம். அரக்கனும் மாண்டு போனான். தஸ்மின் கதே பிரதாதரி ராவணஸ்ய தைன்யைர் ருதானாம் பலவன்ன வாபம் தியக்தாயுதம் கேவல ஜீவிதார்த்தம் துத்ராவ பின்னார்ணவ சன்னிகாசம். இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட மகா பாவியான ராமனுடைய சகோதரன் மகாபார்ஸ்வன் மாய்க்கப்பட்டதும் கடல் போல எல்லை காண முடியாமல் இருந்த அரக்கற்படை படைக்கலங்களை எல்லாம் என்ன பண்ணாலும் அரக்கர்கள்லாம் எல்லாத்தையும் அந்த போர்க்களத்திலே தூக்கி போட்டாலாம். தூக்கி போட்டுட்டு நாம் வந்து உயிர் பிழைச்சா போகிறோம், நாம் உயிரோட இருப்போம் அப்படின்ட்டு எப்படி ஓடி போனாலும் தெரியுமா? கரை உடைந்த பெருங்கடல் போல நாலாபுறமும் அரக்கர்கள்லாம் சிதறி ஓடி போனாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவியே யுத்தகாண்டே சப்தஜிதம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 70வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.